வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அண்மையில் மறைந்த ஈசிஐயினுடைய தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களை நாம் எல்லோரும் அறிவோம். அவருடைய சிறப்புகள் என்று சொன்னால் பல விஷயங்களை நாம் பட்டியலிட முடியும். மிகப்பெரிய அளவில் ஒரு திருச்சபையை மிக குறுகிய காலத்தில் ஸ்தாபித்து மிகப்பெரிய அளவில் நற்செய்தி பணியை தமிழகத்தில் அல்ல இந்தியாவில் விரிவாக்கியவர். வைத்தாண்டு கிறிஸ்தவர்கள் ஒரு சமூகத்தை விட்டு ஒதுங்கிவிடக்கூடாது என்பதற்காக சமூகத்தில் தன்னை ஒரு சமூக புரட்சியாளனாக அடையாளம் கட்டி அரசியல் தலைவர்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றவர். கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர்களில் அவர் ஒருவர் என்பதையும், மறைந்த முதல்வர்கள் எல்லாம் அவரிடத்தில் மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஈசிஐ திருச்சபை மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம் என்னெல்லாம் சிலர் கலந்துரையாடி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கே கூட நான் பல்வேறு ஈசிஐ திருச்சபைகளில் போய் பேசியிருக்கிறேன், பட்டிமன்றம் நடத்தி கொடுத்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் எழுதிய ஒரு ஸ்டே ஆர்டர் என்கிற நாடகத்தை ஈசிஐ திருச்சபையினுடைய இறையியல் கல்லூரியிலே அவர்கள் ஸ்பான்சர் செய்து இந்த நாடகத்தை அப்போது படித்த இறையியல் மாணவர்களை வைத்து நடத்தினோம். நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சினா, ரெகுலர் சர்வீஸ், ரெகுலர் ஒர்ஷிப், ரெகுலர் காங்கிரிகேஷனை ஃபீட் பண்ணுறது மட்டும் ஒரு திருச்சபையினுடைய வேலை இல்லை. எஸ்டாப்ளிஷ் திருச்சபையில் வர்ற மக்களுக்கு ஆராதனை நடத்தலாம், ராபோசனம் கொடுக்கலாம், ஞானஸ்நானம் கொடுக்கலாம், நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆராதனை நடத்தலாம். திருச்சபை ஒழுங்கெல்லாம் அனுசரிக்கிறத தாண்டி ஒவ்வொரு திருச்சபையும் பேரலாக ஒரு மிஷனரி மூமெண்ட்டை நடத்தணும் அப்படிங்கிற மிகப்பெரிய தாகத்தோடு கூட IMM இந்தியன் மிஷனரி மூமெண்ட் என்ற ஒன்றை ஆரம்பித்து 1974 ஆரம்பித்து ஏறக்குறைய ஜார்க்கண்ட் போன்ற 30 ட்ரைபல்ஸ் குரூப்போடு, மால்தீவு என்கிற அந்த ட்ரைபல்ஸோடெல்லாம் அவர்கள் பழகி அவர்கள் முதல் தலைமுறை பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து பல்வேறு பள்ளிக்கூடங்களை நடத்தி அங்கே இருக்கிற அந்த ட்ரைபல்ஸ்லேயே ஒருவரை பேராயராக்கி ஒரு டயசிஸாக அது செயல்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது. நான் சுருக்கமாக வேகமாக சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய் அந்த ஈசிஐ திருச்சபை ஆயர்களோடு நீங்கள் பேசினீர்கள் என்றால் அந்த IMM மூமெண்ட்டை பற்றி நிறைய சொல்லுவாங்க. எனவே தன்னுடைய திருச்சபைக்கு ஆள் சேர்க்கிற வேலையை, திருச்சபையினுடைய எண்ணிக்கையை, கட்டடங்களை பலப்படுத்துவதை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் அதற்கு இணையாக பல்வேறு மக்களுக்கு போய் நற்செய்தி செய்து இதில் எல்லா திருச்சபையில் இருக்கிறவங்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்கிறாங்க. இதை விட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மூமெண்ட்டுக்கு முழுக்க இந்திய பணம் தான். எந்த இடத்துலையும் எந்த அயல்நாட்டுக்கு போய் பணம் வாங்கலைங்கிறது ஒரு பெரிய சாட்சியான ஒரு விஷயம். இது மாதிரி எங்கள் சர்ச்சில் கூட இருக்குது. நீங்கள் அவங்கள புகழ்ந்து பேசுங்களான்னு நினைக்காங்க. எங்கே சிறப்பு இருக்குதோ அதை பாராட்டுவது சின்ன சின்ன வெளிச்சத்தினுடைய கடமை. அதே போல் இந்த IMM மிஷனரி மூமெண்ட் மிகப்பெரிய அளவில் வேலை செய்து. எனவே ஒவ்வொரு திருச்சபையும் நீங்கள் ஆராதனை நடத்துங்க, கிறிஸ்மஸ் நடத்துங்க, குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடத்துங்க, தபசுகால ஆராதனை நடத்துங்க, ரிட்ரீட் நடத்துங்க, RVS நடத்துங்க. அதோடு கூட இணையாக ஏதாவது ஒரு மிஷனரி மூமெண்ட்டை அல்லது மிஷனரி பணியை ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த இத்தனை ட்ரைபல்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஊழியம் செய்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி அது ஒரு டயசிஸாகவே உருவாக்கி அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஈசிஐ திருச்சபை பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு இந்த பணியும் ஒரு காரணம் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.